வணக்கம் பவித்ரா. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று 397 விசைப்படகுகள் மீன்பிடி அனுமதி டோக்கன் பெற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றன. இவர்கள் நேற்று நள்ளிரவு மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடிக்க கூடாது என்று ஒலிபெருக்கியில் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அவர்கள் ராமேஸ்வரம் மீனவர்கள் அந்த எல்லை தாண்டி மீன்பிடித்தால் கைது செய்யக்கூடும் என்ற ஒரு அச்சத்துடன் அங்கிருந்து சிதறி ஓடியுள்ளனர். அப்போது இந்திய இலங்கை கடல் எல்லையில் இலங்கை ரோந்து படகானது ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு மீது மோதியது. இந்த விபத்தில் இலங்கை கடற்படை மோதிய இந்த விசைப்படகானது நடுக்கடலில் மூழ்கி விபத்தானது. இதனால் அந்த விசைப்படகில் சென்ற மூக்கையா, முனியசாமி, ராமச்சந்திரன், முத்துமுனியாண்டி ஆகிய 4 பேர் கடலில் மூழ்கி மாயமானதாக தற்போது சக மீனவர்கள் ராமேஸ்வரம் துறைமுகம் கரைக்கு வந்து சக மீனவர்களிடம் தெரிவித்துள்ளார்கள். இதனால் அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகின்றது. மேலும் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்று அந்த சம்பவத்தை கண்ட மீனவர்கள் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர் கார்த்திகேயன் தற்போது ராமேஸ்வரம் மீன்பிடி அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை கொடுத்துள்ளார். அதில் இலங்கை கடற்படை ரோந்து படகானது மோதி விபத்துக்குள்ளாகி 4 மீனவர்கள் மாயமாகியுள்ளார்கள். அவர்களை கண்டுபிடித்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக கடந்த மீன்பிடி தடை காலத்துக்கு பின்பு சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் மட்டுமல்லாது தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக கைது செய்து வருகின்றது. கடந்த 23ஆம் தேதி இதேபோல் ஒரு விசைப்படகு மீது கப்பலை வைத்து மோதி இலங்கை கடற்படை அட்டூழியத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்போது இன்றும் அதே செயலில் ஈடுபட்டுள்ளது. மீனவர்கள் மிகவும் அச்சமடைந்துள்ளார்கள். மேலும் இலங்கை கடற்படை இந்த தொடர் நடவடிக்கையால் தற்போது ராமேஸ்வரத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை வருகிறது.